கருத்துக்களுக்கு நன்றி சௌரி புஷ்பா. இது கடைசி தொலைபேசி அழைப்பா இருக்கின்றது. நிகழ்ச்சி முடிவுரை நேரத்துக்கு வந்துவிட்டோம். நன்றி. இந்த நிகழ்ச்சியிலே அனைவர் கலந்து கொண்டார்கள். சரி, 4 குறிப்புகளை குறித்து கப்பல் பிரயாணத்தை குறித்து அதனுடைய முடிவு நாங்கள் சொல்லிவிட்டோம். அது கீழ்ப்படிவும் விசுவாசமும் மிக முக்கியமான காரியமாக இருக்கின்றபடினால் அந்த 2 காரியங்களும் இல்லாதபடினால் தேவன் தன்னுடைய சொன்ன காரியத்தை மாற்றினார் என்றும் அங்கே சொல்லப்படுகிற அந்த தீர்க்கதரிசன காரியத்திலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் 2 பேரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக இருந்தாலும் அங்கே கிழவனான தீர்க்கதரிசி சொல்லப்பட்டுகிற காரியம் சொன்னால் மிகவும் வயது போன ஒரு கிழவனான தீர்க்கதரிசியாக அங்கே காண்பிக்கப்படுகிறான். அந்த கிழவனான தீர்க்கதரிசி ஒரு பொய் தீர்க்கதரிசி என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. அவன் சொன்னது பொய், ஆனால் பொய் தீர்க்கதரிசி அல்ல. ஏனென்று சொன்னால் பொய் தீர்க்கதரிசிகளுக்கான சில வரையறைகள் இருக்கின்றது. உதாரணமாக ஒரு பொய் தீர்க்கதரிசி என்று சொன்னால் நிச்சயமாக தேவனை மறுதலித்து சொல்லுகிறவன், விக்கிர ஆராதனைகளை உற்சாகப்படுத்துகிறவன், அப்படியான ஒரு வரையறைகள் அவனுக்குள்ளே இருக்கும். ஆனால் இந்த தீர்க்கதரிசியை குறித்து அவன் உண்மையிலேயே தேவனுடைய ஊழியக்காரன் தான். ஏனென்று சொன்னால் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அதே விருந்துண்கின்ற நேரத்திலே திடீரென ஒளிம்பி தேவனுடைய வார்த்தையை அந்த பேர் குறிப்பிடாத தீர்க்கதரிசிக்கு அறிவிக்கிற காரியத்தை மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதே தீர்க்கதரிசி மூலம்தான் தேவன் பேசுகின்றார். ஆகவே இந்த தீர்க்கதரிசி செய்த காரியம் என்னவென்று சொன்னால் தன்னுடைய வயசான நேரத்திலே இப்படி ஒரு ஊழியக்காரன் வந்து ஒரு காரியத்தை செய்யும் பொழுது மிக சந்தோஷப்பட்டு அவர்களை உற்சாகப்படுத்தி வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தை இதயத்திலே வைத்து அவனை எப்படியும் வீட்டை கூப்பிட வேண்டும், அழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு மாமிச எண்ணத்துக்கு அந்த டைமிலே அவனிடம் கொடுத்து விட்டான். ஆனாலும் இங்கே அநேகர் சொன்னது போல தேவனுடைய ஊழியத்தை வெற்றிகரமாக செய்த அந்த பெயர் குறிப்பிடப்படாத தீர்க்கதரிசி இது தேவனுடைய காரியம் தானா, இது தேவன் சொல்கிறாரா என்பதை தேவனுடைய பாதத்திலே இருந்து அவன் அறிய முடியாமல் அல்லது அதை ஆராய முடியாமல் இருந்தது மாபெரும் தவறாக இருந்தபடினால் தான் அவனுக்கு அப்படி ஒரு வெற்றிகரமான ஊழியம் செய்தாலும் அவனுடைய முடிவு அப்படி இருக்கிறது. ஆகவே இது ஒரு எச்சரிப்பாக காணப்படுகிறது. நாங்கள் யார் தீர்க்கன்னு சொன்னாலும் அது தேவனுடைய காரியத்திலே இருந்து நாங்கள் அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இங்கே சொன்னது போல அருமையான பாச சொன்னது போல தேவனுடைய வார்த்தை இந்த வெளிச்சத்திலே ஒரு மெழுதிரி வெளிச்சத்திலே அந்த தீர்க்கதரிசனத்தை நாங்கள் பார்க்கின்றது போல இந்த வேத சத்திய எழுத்துக்களுடைய வெளிச்சத்திலே இந்த தீர்க்கதரிசனங்களை நாங்கள் வைத்து பார்க்க வேண்டும். இது இந்த வேத வார்த்தைகளுக்கு பொருந்துகிறதா என்று பார்க்க வேண்டியது மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஆகவே அந்த தீர்க்கதரிசனங்களை நாங்கள் ஆராய்வதற்கு இந்த வேத புஸ்தகத்தினுடைய வெளிச்சம் தான் மிக முக்கியமாக இருக்கிறதாவே இதை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்பதற்கு வேத புஸ்தகத்தின் மூலம் நாங்கள் பார்த்து அதை அறிந்து கொள்ள வேண்டும், அதை பகுத்தறிந்து கொள்ள வேண்டும், ஏமாறக்கூடாது. அது தீர்க்கதரிசனத்தை குறித்த காரியங்கள். மூன்றாவது காரியம் வாயினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள் என்கின்ற காரியத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே இயேசு கிறிஸ்து பொழுது பரிசேயர்கள் வேதபாரர்களை குறித்து தான் அங்கே சொன்னார். ஏனென்று சொன்னால் அந்த கால பரிசேயர்கள் வேதபாரர்கள் பார்த்தோம் சொன்னால் சட்டங்களைத்தான் எடுத்து காய்ப்பார்கள், நியாயப்பிரமான சட்டங்களை. ஆனால் சட்டத்தின்படி செய்தால் அங்கே எல்லாம் முடிந்து விட்டது. ஆனால் இதயத்தின்படி ஆழமாக ஒப்புக் கொடுக்கிற காரியங்கள் அவரிடம் இல்லை. அதான் அநேக முறை இயேசு கிறிஸ்து அவர்களை குறித்து அதிகமாக அவர்களை குறித்து வசைபாடி பேசுவதை நாங்கள் காண்கின்றோம். அவருடைய இருதயத்திலே அங்கே சரியான காரியங்கள் இல்லை. சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதும் சட்டங்களை பயன்படுத்த வேண்டும் என்கிற சரியான கொள்கை தான் இருக்கின்றது. கை கழுவாமல் சாப்பிட்ட ஒரு குற்றத்துக்காக தான் இந்த காரியத்தை ஆண்டவர் இயேசு சொன்னார். ஆகவே சட்டங்களை வைப்பது இது புதிய கிருபையின் காலங்களிலே நாங்கள் வைக்காமல் எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் சரியாக இருக்க வேண்டும். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து இந்த நாங்கள் நடக்க வேண்டும் என்று யாக்கோபு 1:25 சொல்லப்பட்டுகிறது. ராஜரிக பிரமாணம் கிறிஸ்துவனுடைய பிரமாணம் என்று கூட சொல்லப்பட்டுகிறது. ஆகவே நாங்கள் எங்களுடைய காரியங்கள் முற்று முழுதாக இருதயபூர்வமாக இருக்க வேண்டும் என்கிற காரியம் அந்த வாயினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள் ஆனால் இருதயமோ தூரமாக இருக்கின்ற காரியத்திலே இருக்கின்றது. ஆயுசு ராஜா தாயுடைய காலத்திலே தாவீதை தேவன் பயன்படுத்தினார், தேவன் அபிஷேகம் கொடுத்தார். ஆனாலும் ஒரு சவுலுக்காக பயந்து இப்படி பிரஜாதிகள் மத்தியிலே போய் அங்கே தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ள பிரஜாதிகளிடத்திலே போக வேண்டி இருந்தால் அப்படியான காரியங்களை செய்கிறவர்களுக்கு நிச்சயமாக பைத்தியக்காரன் அடிக்க வேண்டித்தான் வரும். அநேகமாக நாங்கள் தேவனை நம்பி இருக்கின்றோம், தேவனுடைய காரியங்களை நாங்கள் விசுவாசமாக இருக்கின்றோம். தேவன் அவரை பயன்படுத்தும் பொழுது ஏன் அவர் அப்படி ஒரு ஆயுசு பிரஜாதி ராஜான ஓடினாருங்கிறது கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்படி ஓடினால் நிச்சயமாக பைத்தியக்காரனாக மாற வேண்டி வரும் என்கிற ஒரு எச்சரிப்பு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கருத்துக்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டீர்கள். இன்னும் தெளிவான காரியங்கள் அநேகம் இருந்தாலும் நிகழ்ச்சி ஒரு குறுகிய இடமாக இருக்கின்றபடியினால் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நிகழ்ச்சிகளுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். அடுத்த நிகழ்ச்சிகளிலே அடுத்த நல்ல அருமையான ஊழியக்காரர்கள் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கின்றார்கள்.